வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் தூத்துக்குடி பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒன்று தான் பார்க்க போகிறோம். இப்போது தூத்துக்குடியில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு ரயில்கள் இருக்கிறது. ஆனால் எப்போயாவது ஒரு தடவை தான், ஏன்னா வாராந்திர ரயில்கள் தான். தினசரி இருக்கக்கூடிய ரயில் அப்படின்னா பெங்களூர் வழியாக மைசூருக்கு ஒன்று இருக்கிறது, சென்னைக்கு ஒன்று இருக்குது. இதை தவிர்த்து மேட்டுப்பாளையத்திற்கு வாரம் 2 முறை இருக்கிறது. இதை தவிர்த்து சொல்லிக்கிற வகையில் ஒரு ரயில் கூட இல்லை. ஆனால் கோரிக்கை என்ன அப்படின்னா, தூத்துக்குடியிலிருந்து குருவாயூருக்கு ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். தூத்துக்குடியிலிருந்து குருவாயூருக்கு இப்போ நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னா, தூத்துக்குடியிலிருந்து வாஞ்சி மணியாச்சி வந்துட்டோம் அப்படின்னா, அல்லது விருதுநகர் வந்துட்டோம் அப்படின்னா, சென்னையிலிருந்து வரக்கூடிய குருவாயூர் எக்ஸ்பிரஸை பிடிச்சு நம்ம திருநெல்வேலி, நாகர்கோவில், திருவனந்தபுரம் வழியாக செல்வதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இல்லை அப்படின்னா இதே விருதுநகர்லேருந்து, மதுரையிலிருந்து காலையில் கிளம்பக்கூடிய அந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலை பயன்படுத்தி நம்ம போகலாம். இது செங்கோட்டை தென்மலை வழியாக கொல்லம் போய் அங்கேருந்து போகக்கூடிய ட்ரெயின். ஆக இந்த 2 ரயில்களையும் பிடிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வாஞ்சி மணியாச்சிக்கு அல்லது விருதுநகருக்கு வந்தால் 2 ட்ரெயினையே பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் நீண்ட நாளைய கோரிக்கை என்ன அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ரூட்டில் ரயில் வேணும் அப்படிங்கிறது தான். வித்தியாசமான ரூட்டுன்னெலாம் சொல்லிட முடியாது, ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய ரயில்கள் சுற்றி தான் போகுது. அந்த வகையில் தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு வாஞ்சி மணியாச்சி, விருதுநகருக்கு அப்புறம் மதுரை, திண்டுக்கல், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி வழியாக ஒரு ரயில் பாலக்காடு, திருச்சூர் வழியாக குருவாயூர் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை. இதற்கு வரவேற்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இப்போது திருச்செந்தூர் முடிச்சுட்டு நிச்சயமாக பழனிக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த பாலக்காடு செல்லக்கூடிய பயணிகள் ரயிலை பயன்படுத்துவதற்கு பதிலாக டைரெக்டாக தூத்துக்குடிக்கு 1 மணி நேரத்தில் பஸ்ஸில் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி பழனி வரைக்கும் செல்ல முடியும். அதே மாதிரி ஒட்டன்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை இந்த பகுதிகளிலிருந்து குருவாயூருக்கு செல்பவர்கள் இதே ரயிலை பயன்படுத்தி குருவாயூருக்கும் செல்ல முடியும். குருவாயூரிலிருந்து ரிட்டர்ன் வரும்போது பழனியில் இருந்து திருச்செந்தூர் செல்வதற்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஏன் இந்த தூத்துக்குடியில் இருந்து இயக்குறதுக்கு பதிலாக திருச்செந்தூரில் இருந்து இயக்கலாம்ல அப்படின்னா, திருச்செந்தூரில் ஏற்கனவே நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதுனால தூத்துக்குடியிலிருந்து இந்த ரயில் இயக்கினா ரொம்பவுமே வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக ரயில்வே மனசு வச்சு இந்த ரயிலை இயக்குனாங்க அப்படின்னா உள்ளபடியே அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு ரயிலாக இந்த ரயில் நிச்சயமாக இருக்கும். ரயில்வே தான் முடிவு பண்ணணும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்கள்.